நிறைய பேர் வந்து ஆட்டுக்கு எப்படி பஞ்சு போடுவீங்க? ஆடு சாப்பிடுமா? செரிமானம் ஆகுமா? அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. பஞ்சு வந்து தண்ணியில ஊற வச்சு போடுவாங்க. நிறைய ஆடுக வந்து வரப்பஞ்சுமே வந்து சாப்பிடும். இது பருத்தி கொட்டையோட கழிவுலேருந்து வர்ற வேஸ்ட்டு தாங்க. அதை வந்து நாங்கள் பஞ்சுன்னு சொல்லுவோம். இது வந்து செரிமானம் ஆகிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. நல்லாவே ஆடுகளுக்கு செரிமானமாகும். வேறு எந்த தொந்தரவும் வந்து இருக்காது. இந்த வேடையில் வந்து மேவில்லாதப்போ மட்டும்தான் வந்து பஞ்சு போடுவாங்க. காலையில் பஞ்சு போட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதை சாப்பிட விட்டு அதுக்கப்புறமா வந்து காட்டுக்கு முடுக்கிட்டு போவோம். இந்த பஞ்சு கூட ஆட்டு உரம், தவிடு, புண்ணாக்கு இது எல்லாமே வந்து கலந்து தான் போடுவாங்க. இது போட்டது போக மதிய டைமில் வந்து கடலக்கொடி, தட்டு இதெல்லாமே வந்து காட்டுக்குள்ளே போட்டு விட்டுருவாங்க. அப்படியே வந்து ஆடு மேய்ஞ்சுக்கும். இந்த மாதிரி தான் வந்து வேடையில் வந்து ஆடுகளுக்கு தீனி போட்டு சமாளிச்சுட்டு இருக்கோம். மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க. மழை இல்லாதனால தான் வந்துட்டு இவ்வளோ சிரமமாக இருக்குது. ஓகே, நிறைய பேர் வந்து எங்களுக்கும் பஞ்சு வேணும், இந்த நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் எப்பயும் வாங்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பஞ்சு வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் அவங்க நம்பர் வந்து கொடுக்கல. நான் பஞ்சு வீடியோ போட்டதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நாங்களும் பஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம், உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகே, அவங்களோட நம்பர் வந்து இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கொடுத்தா ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்து மெசேஜில் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நாங்கள் வாங்குற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் சொல்லி வைக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் கொண்டு வராங்க. கொண்டு வரதுமே வந்து பழைய ஆளுகளுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நம்பர் கொடுக்கல.